திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர அப்படின்னு சொல்லி 2024 அறிவிச்சப்ப ஏங்க விஜய் கேட்டங்க அரசியல் தெரிய போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து திரு விஜய் அவர்கள் மாநாடு போட போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப திரு விஜய் அவர்களெல்லாம் மாநாடு போட முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திரு விஜய் அவர்கள் ஒரு மாநாட்டை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்ச பிறகு அவர் ரெண்டாவதா ஒரு மாநாடு போட போறேன்னு சொல்லி சொன்னப்ப எங்க முதல் மாநாட்டுக்கு கூட்டம் வந்தது, ஆனா ரெண்டாவது மாநாட்டுக்கு பெருசா கூட்டம்லாம் வராதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் ரெண்டாவது மாநாட்டிலையும் கூட்டத்தை காட்டியிருக்காரு. திரு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப ஏங்க அவரை பாக்குறதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டு வரலாம், 2 கூட்டத்தை கூட்டு வரலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா திரு விஜய் அவர்களை பாக்குறதுக்காக வந்து 40க்கு பேர் மேல உயிரை விடுற அளவுக்கு கூட்டம் வந்திருந்தாங்க. அடுத்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு திரு விஜய் அவர்களால 234 தொகுதியில கேண்டிடேட் எல்லாம் போடவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திரு விஜய் அவர்கள் 234 தொகுதியில கேண்டிடேட் போட முடியலனாலும் 233 தொகுதியில கேண்டிடேட் போடாரு. திரு விஜய் அவர்கள் 233 தொகுதியில கேண்டிடேட் போட பிறகு ஏங்க திரு விஜய் அவரால் ஜெயிக்கலாம் முடியாதுங்க, திரு விஜய் அவர்கள் கொஞ்சம் தாங்க வாக்கு வாங்குவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் 108 இடத்துல ஜெயிச்சாரு, 34.9% ஓட்டையும் வாங்கிட்டாரு. அடுத்து திரு விஜய் அவர்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்துட்டாலும் திரு விஜய் அவர்களால் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதன் பிறகு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாங்க, 2 கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணாங்க, விசிகா சப்போர்ட் பண்ணாங்க, ஐயுஎம்எல் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி எதையெல்லாம் திரு விஜய் அவர்களால் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ திரு விஜய் அவர்கள் அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பண்ணிட்டே வந்து திரு விஜய் அவர்களால கனவுல மட்டும்தான் முதலமைச்சர் ஆக முடியும், சினிமாவில மட்டும்தான் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா முடியாததை முடிக்கிறப்பதான் அது ரெக்கார்டா மாறும், பிறர் செய்ய முடியாததை செஞ்சாதான் அது சாதனையா மாறுன்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் அவரால் அது முடியாது இது முடியாதுன்னு சொல்லி அவரை நோக்கி பல பேர் விமர்சனங்கள் வச்சாங்க. நானும் அவரை நோக்கி எண்ணற்ற விமர்சனங்கள் வச்சிருக்கேன். ஆனா எல்லாரோட விமர்சனங்களையும் தாண்டி திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவி ஏற்றுட்டாரு. அவருக்கு ட்ரையம் தமிழ் சார்பா வாழ்த்துக்கள்.